ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் யூடியூப் சேனல் மூலம் வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவுள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆவியானவருடைய அந்த வார்த்தையை, அந்த கட்டளையை மீறி வேதத்துல இல்லாத போதிக்கலாமா? அப்படி போதிப்போமான நாம யாரு துரோகம் செய்யறோம்? யாருக்கு துரோகம் செய்யறோம்? ஆவியானவருக்கு விரோதமான பாவம் செய்யறோம். உலகத்திலேயே மன்னிக்கப்படாத ஒரு பாவம் இருக்கு. அது என்ன பாவம் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்திலேயே மன்னிக்கப்படாத ஒரு பாவம் இருக்கு. அந்த பாவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செய்யறதான அந்த பாவம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிச்சு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அப்பேற்பட்டதான ஒன்று இம்மையிலும் மறுமையிலும் என்ன செய்யலைங்க? இம்மை என்றால் நாம் உயிரோடு இருக்கும் காலம் வரை. மறுமை என்றால் மரித்தோர் உயிரோட எழுப்பின பிற்பாடு. நல்லா கவனிங்க. மன்னிக்கிறது நம்ம உயிரோடு இருந்தா தானே? மன்னிக்கிறது உயிரோடு இருந்தா தானே? அப்ப நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஓகேவா? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழுந்த பிற்பாடுதான் மறுமை. இம்மை மறுமை. இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாத ஒரு பாவம் இருக்கு அப்படின்னா ஊழியத்தை நம்ம இஷ்டத்தின்படி செய்யலாம். அது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம். இல்லாததை, அவர் எழுதாததை நாம் பிரசங்கிப்போமான, எழுதி இருக்கிறதை நாம் பிரசங்கியாது இருப்போமான. கிறிஸ்துவுக்கு தேவன் மேல எவ்வளவு பக்தி தெரியுமா? கிறிஸ்துவுக்கு தேவன் மேல எவ்வளவு பக்தி தெரியுமா? ரெண்டு பேரை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்றேன். விருத்த சேதனம் யார் காலத்துல பரலோகத்தின் தேவன் கொடுத்தார்? ஆபிரகாம் காலத்துல. புரியுங்களா? ஆபிரகாமுக்கு எத்தனை வயது இருக்கும் போது விருத்த சேதனம் பண்ணினான் என்று தெரியுமா? 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ஒரு எவிடன்ஸ் இல்லையா? 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புத்தகம். ஆபிரகாம் 99 வயதான போது, 100 வயசுக்கு முன்னாடி 99 வயதாகும் போது ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக. சொல்லுங்க அந்த வசனம் தான். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், நீங்க படிக்கணும், ரொம்ப படிச்சுட்டே வந்தீங்கன்னா கீழே அப்படியே படிச்சு வந்தீங்கன்னா விருத்த சேதனத்தை உடன்படிக்கையாக என்ன செய்யறாங்க? ஏற்படுத்துகிறாரு. எத்தனாவது வயசுங்க? 99வது வயசு. அந்த விருத்த சேதனம் என்றதான உடன்படிக்கையை கொடுக்கிறாரு. ஆபிரகாமும் அவனுடைய குமாரனாகிய இஸ்மவேலும் ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாக இருந்தான். எத்தனாவது வசனம் யாரு? 24. ஐயா நல்லா பாத்துக்கோங்க. எத்தனை வயசு அவனுக்கு? நமக்கெல்லாம் எத்தனை வயசு? அவ்வளவு வயசு ஆகல. நம்முடைய நுனித்தோல்ல கத்தி வச்ச எப்படி வைப்போம்? எவனா வந்து வச்சால நாம் அதுக்கு அனுமதிக்கிறோம். நம்ம ட்ரெஸ் கழட்டணும். நம்முடைய நுனித்தோல் என்ன செய்யறாங்க? மத்தவங்க பார்க்கணும். நுனித்தோல என்ன செய்யறாங்க? கத்தி வச்சு கட் பண்ணணும். ஆக்சுவலா நம்முடைய தமிழ்நாட்டுல அந்த உறுப்புக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு?
அதுங்க உயிர் உயிர் நாடியா? உயிர் ஸ்தானம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் 2 பேரே உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு அறிமுகப்படுத்துறேன். கவனிங்க, தேவன் மேல எவ்வளவு பக்தி இருக்குமானால் அந்த உறுப்பை, அந்த நுனி தோலை கத்தியால, அக்காலத்துல கத்திரி எல்லாம் வந்துச்சானு தெரியல, கத்திரியால கூட கட் பண்ண கூடாதுங்க. அப்படி கட் பண்ணா கீழே இருக்கிறதான நரம்பு கட்டாயிடும். புரியுங்களா? இப்படி மேல புடிச்சு இழுத்து இப்படி கட் பண்ணும் போது நரம்பு கட் ஆகாது. ஏன்னா இங்க புடிச்சுட்டு இருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு தான் தெரியும், ஆண் இல்லையா, நம்ம எல்லாரும் ஆண் இல்லைன்னு. அப்படி புடிச்சு இழுத்து இப்படி கட் பண்ணுவாங்க. இதுக்கு யார் அனுமதிச்சது? ஆபிரகாம். அதுக்கு காரணம் என்ன? தேவன் மேல இருக்கிறதான பக்தி. அவன் என்ன சொன்ன? இதான் என் உடன்படிக்கை, இதான் என்னுடைய அக்ரிமெண்ட். சரியா? கட் பண்ணுங்க. அப்படி என்று தன்னுடைய வஸ்திரத்தை கழற்றி, கரெக்டா நான் சொல்றது, அனுமதித்து நீங்க என்ன செய்யுங்க? கட் பண்ணுங்க. இத நுனித்தோல் என்ன செய்யுங்க? அறுத்துருங்க. எப்படி அறுத்தாங்களோ, எவ்வளவு கூர்மையான கத்தியினால் அறுத்தாங்களோ, இல்ல அந்த கத்தி அக்காலத்துல எவ்வளவு மொக்கையா இருந்ததோ, மொக்கையா இருந்தா என்ன கதி ஆகுது? இவங்க கதி ஒரு இடத்துல கூர்மையான கல்லுனால கூட அறுத்துருங்க. மோசேயுடைய பிள்ளைகளுக்கு கருக்கான கல்லை எடுத்து செஞ்சாங்க, நுனித்தோல அறுத்திருக்கிறாங்க. இதை அனுமதித்ததற்கு காரணம் என்ன? பக்தி. தேவன் மேல் இருக்கிறதான பக்தி. ஆனா இன்றைக்கு அப்பேற்பட்டதான பக்தி நமக்கு இருக்குதா? நம்ம இஷ்டமா நம்ம செய்யறோம், அவர் இஷ்டமா நம்ம செய்யறது இல்ல. நமக்கு என்ன பக்தி இருக்குது? அது பக்தியே இல்லை. நம்முடைய பக்தியை ஜெபத்தில் மாத்திரம் காட்டணும். ஆண்டவரே 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 ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதெல்லாம் காட்டணும் நம்முடைய பக்தியை. நம்முடைய பக்தியை நாம இதுல தான் காட்டுறோம். ஆனா ஆபிரகாம் அவருடைய பக்தியை எதுல காட்டினா அப்படின்னா, அவர் சொன்ன உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியும்படியான அதை காண்பித்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படி என்றார். அது மேல அவன் நம்பினான், விசுவாசம் வைத்தான். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படி என்றார். உனக்குள் பூமியில் இருக்கிறார் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதையெல்லாம் கேட்டதான அவன் அதை முழுமையாக நம்பினான். உனக்கும் எனக்கும் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன், இதுதான் என்னுடைய உடன்படிக்கை என்று சொன்ன மாத்திரத்தில் அவனுக்கும் அவனுடைய குமாரனாகிய இஸ்மவேலுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வயசு, எவ்வளவு சிறியவன் அவன். அவனுக்கு 13 வயசு, இவனுக்கு 99 வயசு. கழிச்சு பாருங்க, ஓகேங்களா? அவ்வளவு டிஃபரன்ஸ் வயசுல 2 பேரும் ஒரே நாள்ல என்ன செஞ்சாங்க? பண்ணினாங்க. அதற்கு காரணம் என்ன? தேவன் சொன்னதை சொன்னபடியே செய்ய வேண்டும் என்கிறதான தேவ பக்தி. இன்றைக்கு அப்பேற்பட்டதான பக்தி நமக்கு இருக்குதா? உண்மையான பக்தி இருந்தா இருக்கிறதை இருக்குதுன்னு சொல்லுவோம், இல்லாததை இல்லாதது என்று சொல்லுவோம். கால்குலேட் பண்ணி பாருங்க, நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். மத்தேயு 5:37 நம்ம வாசிச்சோம். இப்பதான் வாசிச்சீங்க. 7 உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லதை இல்லது என்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால உண்டாயிற்று. ஒருவேளை இதுக்கு மிஞ்சி நீங்க ஏதாவது பேசுவீங்க அப்படின்னா, எதுக்கு மிஞ்சி? இந்த வேதத்துல கிறிஸ்து போதித்திருக்கிறதான போதனைக்கு மிஞ்சி நீங்க ஏதாவது பேசுவீங்க அப்படின்னா, உபதேசிப்பீங்கன்னா அது தீமை, அது தீமையினால் உண்டாயிற்று சொல்கிறாரு. நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க, நீங்களே கணக்கு போடுவோம். ஆவியானவர் வந்து எழுதி வைத்திருக்கிற 1 கொரிந்தியர் 4:6 சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்
கற்றுக்கொள்ளவும் அப்படிங்கிறார். எழுதப்பட்டதற்கு மிஞ்சி நீங்க என்ன செஞ்சாதீங்க, என்னாதீங்க அப்படின்றார். எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்னாதீங்க அப்படின்றார். ஆனா நம்ம என்ன செய்யறோம், எண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எழுதப்பட்டதுக்கெல்லாம் மிஞ்சி எண்ணி இருக்கிறோம். நம்ம யார் கண்ட்ரோல் பண்றா? ரோமன் கத்தோலிக்கா, கிறிஸ்துவா? ரோமன் கத்தோலிக்கர்கள் நம்மை கண்ட்ரோல் பண்றாங்களா, கிறிஸ்து நம்மை கண்ட்ரோல் பண்றாரா? இந்த பண்டிகைகள் எல்லாம் கொண்டு வந்தது ரோமன் கத்தோலிக்கர்களே. அவைகள் எல்லாம் கிறிஸ்து போதிக்கவில்லை. அவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாங்க, எழுதி வைக்கவில்லை. ஆனால் அவைகளுக்கு தான் நாம் கீழ்ப்படுகிறோம், அவைகளை தான் பிரசங்கிக்கிறோம், அவைகளை தான் நாம் செய்து கொண்டு வருகிறோம். அவைகளாலே நாம் அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம். ஆரம்பிச்சுட்டாங்க கேரல்ஸ். ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிக்க போறீங்க, இனிமேதான். கேரல் அப்படின்னாலுமே ஃபைனலா என்ன வந்துருங்க, கோரல். சண்டை. அது எதனால அப்படின்னா, கேரல்ல வந்ததான கலெக்ஷன். கேரல் கலெக்ஷன், கோரல். கேரல் கலெக்ஷன், கோரல். வேதத்துல கிறிஸ்து போதிக்காதது, ரோமன் கத்தோலிக்கர்கள் கொண்டு வந்தது. இன்றைக்கு நடைமுறையில அது லாபமா இருக்கிறதுனால அப்படியே தக்க வச்சுக்கிறாங்க. ஆனால் பவுலோ லாபமானவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படிங்கிறாரு. பவுலை போல் நாம் ஊழியம் செய்யணுமா? கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற நாமோ, கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான நாமோ கிறிஸ்துவை போல பிரசங்கிக்கிறோமா, கிறிஸ்துவை போல நாம் கீழ்ப்படுகிறோமா? நீங்க அதான் பாருங்க. கிறிஸ்துவை போல பிரசங்கி, கிறிஸ்துவை போல கீழ்ப்படி. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்றால் கிறிஸ்துவை போல பிதாவுக்கு பிரியமானவைகளை நாம் எப்பொழுதும் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 28வது வசனம் படிச்சு பாருங்க. 10:20. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என் பிதா எனக்கு போதித்தபடியே, அந்த போதித்தபடியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றார். சோ பிதா போதித்தபடியே தான் அவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி நாம படிச்ச வசனம், நான் சுயமாய் ஒன்றும் பேசுகிறதில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கட்டளையிட்டு இருக்கிறார். சோ நாம் கிறிஸ்தவர்கள் என்றால், கிறிஸ்துவின் ஊழியர்கள் என்றால் வேதத்திலே அவர் போதித்தபடியே